Swayam Prabha. Digital India. Educated India. போன பாடத்தில் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி ஆரம்பித்தோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபீல்டில் வர்ற ஒரு ப்ராப்ளம் அது. கிரிட்டிக்கல் பாத் என்பதை முக்கிய பாதை அப்படின்னு சொல்லலாம்னு போன பாடத்தில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும். சாதாரணமாக கொடுக்கக்கூடிய உதாரணம் வீடு கட்டுவது ஆக்டிவிட்டீஸ் என்பது. ஸோ நம்ம உதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்ற ப்ராஜெக்ட்டுக்கு 9 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கு ஏபிசிடின்னு பேர் கொடுத்துருக்கோம். அதை ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கூட சொல்லலாம். இப்போது இது இந்த கணக்குக்காக நம்ம ஏபிசிடின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஏபி 2 ஆக்டிவிட்டிக்கும் ப்ரெசிடென்ஸே கிடையாது. ஆனால் சிக்கு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன அர்த்தம்னாக்க ஏ முடித்த பிறகு தான் சியை ஆரம்பிக்க முடியும். அதே போல் பிசி 2ம் முடிந்த பிறகு தான் எஃப்ஐ ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி அர்த்தம் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுக்கு. டியூரேஷன் என்பது எடுத்துக்கொள்ளும் நேரம், நாட்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஸோ ஏ பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும், பி பண்ணுறதுக்கு 12 நாள் ஆகும், அந்த மாதிரி. ஸோ இதில் சின்ன சின்ன அசம்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு நெட்வொர்க் வரைபடமாக அதை மாற்ற போகிறோம். அந்த நெட்வொர்க்கை வரைகிறது போன பாடத்தில் வரைந்து காண்பித்தேன். இப்போ இந்த நெட்வொர்க்கை நான் வரைஞ்சிட்டு அப்புறமா திருப்பி இதே நெட்வொர்க் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எடுத்த உடனே ஏபி 2க்கும் ப்ரெசிடென்ஸ் கிடையாது. ஆகவே இங்கே 1 அப்படின்னு போட்டுண்டு ஏவை இப்படி போட்டுவிடலாம், பிஏ இப்படி போட்டுவிடலாம். ஏபி 2க்கும் ப்ரெசிடென்ஸ் கிடையாது. ஸோ இது ஏ முடியறது, இது பி முடியும் இடம். சிடிஇ 3மே ஏ முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஏ இப்படி ஏரோ இப்படி இருக்கும், பியுடைய ஏரோ இப்படி வரும். இப்போ 3 இதை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகலாம். ஸோ சியை இப்படி கொண்டு வந்துவிடுறோம். ஏன் கொண்டு வரோம்னாக்க இந்த இடத்துல பிசி முடிந்ததுக்கப்புறமா எஃப் ஆரம்பிக்கிறது, அதனால் சி கொண்டு வந்து இங்கே முடியறது. டி இப்படி வருது, இ இப்படி வருது. எல்லாமே ஏ முடிந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். எஃப் பிசி 2ம் முடிந்தது பிறகு. ஸோ பிசி 2ம் இந்த இடத்துல முடியறது. ஸோ எஃப் இங்கே ஆரம்பிக்கும். சரி, இந்த ஜி அப்படிங்கிறதும் பிசி 2ம் முடிந்த பிறகு தான் இந்த இதுபடி ஆரம்பிப்பது என்று வைத்துக்கொள்வோம். ஸோ ஜி இப்படி வரும். ஹெச் இஎஃப் 2ம் முடியும் போது, ஸோ இது சேர்ந்து ஹெச் இப்படி வரும். ஐ டி முடிந்த பிறகு, ஸோ இப்படி ஐ வரும். இது 3 இப்படி சேர்ந்து முடிந்துவிடும். அதுதான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஸோ முக்கியமான மாற்றம் ஜியும் பிசி 2ம் முடிந்த பிறகு தான் ஜி ஆரம்பிக்க முடியும், எஃப்ஐ போல். அதனால் ஜி இப்படி வரும். இப்போ இந்த இதுவும் ஒரே படம் தான். இதை எப்படி வரைகிறதுங்கிறத மட்டும் இங்கே காமிச்சிருந்தேன். இப்போ இந்த எடுத்துக்கொள்ள நேரம் அப்படிங்கிறது டியூரேஷன் என்ற பெயர். நேரம் அது இந்த கலரில் பக்கத்தில் காமிச்சிருக்கும். ஸோ இது இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது. இந்த நெட்வொர்க்கில் சில சின்ன சின்ன அசம்ஷன்ஸ் உண்டு. அந்த அசம்ஷன்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஜென்ரலாக இந்த ப்ராஜெக்ட் நெட்வொர்க் வரைந்தோம் என்றால் அதில் லூப் இருக்காது. அதாவது இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போயிட்டு திருப்பி இங்கேயே வரா மாதிரி லூப் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லூப் இருக்காது. அது ஒன்று. இரண்டாவது, it is always possible to name the activities in such a way that an arc goes from I to j greater than I. அதாவது இதை பார்த்தீங்கன்னாக்க 1லேருந்து 2 போகும், 2லேருந்து 3, 1லேருந்து 3, எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனாக்க எங்கேருந்து கிளம்புகிறதோ எங்கே போய் முடிகிறதோ அந்த முடிகிறதோடைய நம்பர், நோட் நம்பர் ஆரம்ப நோட் நம்பரை விட அதிகமாக இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் டு ட்ரா நெட்வொர்க் லைக் தட். அந்த மாதிரி ஒரு வரைபடத்தை நம்மால் வரைய முடியும் இந்த மாதிரி கணக்குகளுக்கு. மூணாவது அசம்ஷன்
கொடுக்கப்பட்ட ABCDEFGHI அப்படிங்கிற வரிசை வந்து இட் இஸ் ஃபீஸிபிள், சாத்தியம். அதாவது முதல்ல ஏ பண்ணிட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறத பற்றி நம்ம கவலைப்படலை. முதல்ல ஏவை முடிச்சுட்டு அப்புறம் பிஏ முடிச்சுட்டு அப்புறம் சிஏ முடிச்சுட்டு அப்புறம் டிஏ முடிச்சுட்டு அது மாதிரி ஐயை முடித்தோன்னாக்க அழகாக முடிக்க முடியும். ப்ரெசிடென்ஸ் வயலேட் ஆகாது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தி சீக்வன்ஸ் ABCDEFG up to I is always feasible. It will not violate the precedence. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அசம்ஷன்ஸ் இருக்குது இந்த கணக்கில். நம்ம சாதாரணமாக சால்வ் பண்ணுற கணக்குகளெல்லாம் அந்த அசம்ஷன்ஸ் வேலிடாக இருக்கும் அந்த கணக்கை பொறுத்தவரை. இந்த கணக்கை பொறுத்தவரையும் அது வேலிடாக இருக்கிறது. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாத்துங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ பண்ண போகிறோம். 0 எப்படி இங்கே 0 என்ற நேரத்தில் இங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஸோ 0 என்ற இதில் இன்னொன்று வந்து திஸ் இஸ் கால்டு ஆக்டிவிட்டி ஆன் ஆர்க் நெட்வொர்க். ஆக்டிவிட்டி ஆன் ஆர்க் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது, ஆக்டிவிட்டி ஆன் நோட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஆக்டிவிட்டி ஆன் ஆர்க் நெட்வொர்க் என்ற முறையில் இதை தீர்வை பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். அதாவது இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டீஸ்னு பேர். இதெல்லாம் ஆக்டிவிட்டி, இது ப்ரெசிடென்ஸ், இது டியூரேஷன். டியூரேஷன் எடுத்துக்கொள்ள நேரம், ப்ரெசிடென்ஸ் முன்னால் செய்ய வேண்டியது, முன் பின் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இது வந்து ஆக்டிவிட்டி ஆன் ஆர்க் நெட்வொர்க். அதாவது இதெல்லாம் ஆர்க்கில் வருது ஆக்டிவிட்டீஸ். இந்த நோட்ஸுக்கு வந்து ஈவெண்ட் அப்படின்னு பேர். ஒரு நோடு வந்து ஒரு ஈவெண்ட்டை குறிக்கும். ஒரு ஈவெண்ட்னா என்னன்னாக்கா ஒரு ஆக்டிவிட்டியின் ஆரம்பம் அல்லது ஆக்டிவிட்டிகளின் முடிவு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் முடிகிற நேரம் தான் இந்த ஈவெண்ட் இந்த இடத்துல. அதே தான் எஃப்னுடைய ஆரம்பம், ஜியினுடைய ஆரம்பம், அந்த மாதிரி இருக்கும். ஈவெண்ட்ஸ் ஆர் நோட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆர்க்ஸ். ஸோ 0 என்று ஆரம்பித்து இண்டெக்ஸ் கொடுத்தோன்னா இங்கே 10ல் இது முடியும். இது வந்து இங்கே 12, 10லேருந்து வந்தால் 14. இந்த கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கும்போது நம்ம லாங்கஸ்ட் அதிகமான லேபிளை இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே 12, இங்கே 10 4 14, ஆக இங்கே 14ன்னு வரும். இது வந்து 10 8 18, 14 7 21, ஆகவே 21. இது வந்து 10 8 18. இது 18 10 28, 21 6 27, 14 15 29, ஆக 29ல் முடிஞ்சிடும். கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கும் பொழுது அதிகமான நம்பரை தான் நம்ம லேபிளாக போடுறோம். இதை மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற காரணம் என்னன்னாக்கா, போன பாடத்தில் தான் ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு பார்த்தோம், குறைந்த அளவு. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் பண்ணும்போது இந்த ரெண்டு இண்டெக்ஸோட கம்மியானது அங்கே எழுதினோம். கிரிட்டிக்கல் பாத் இஸ் தி லாங்கஸ்ட் பாத், அதை நான் பிற்பாடு சொல்கிறேன். ஆகவே அதிகமான இதை எழுத வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சிபிஎம் பண்ணும்போது இந்த ரெண்டு 10 + 4 14, 12 இருக்கும்போது 14 இங்கே எழுதணும். இதே கணக்கை நீங்கள் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் பண்ணானாக்கா இங்கே 12 வரும். அதுதான் வித்தியாசம். ஆனால் குழம்பக்கூடாது. ஆகவே நான் வந்து கிரிட்டிக்கல் பாத்தை பற்றி மட்டும் சொல்லி கொண்டு போகிறேன். அதே போல் இந்த இடத்துல 10 8 18, 14 21, ஆக 21, 14 15 29, 27 28, ஆக 29. ஸோ இந்த மாதிரி செய்த உடனே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, 29 தேதிகளில் இந்த நாட்களில் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் இஸ் 29 days. Earliest time the project can be completed is 29 days. எவ்வளவு சீக்கிரமாக ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுனாக்க அது கிரிட்டிக்கல் பாத் என்று அர்த்தம், ஷார்ட்டஸ்ட் பாத் என்று அர்த்தம் இல்லை. இதே கணக்கை வந்து எவ்வளவு சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போக முடியும்னு கேட்டான்னாக்க ஷார்ட்டஸ்ட் பாத். எவ்வளவு சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும்னா எல்லா ஆக்டிவிட்டீஸையும் முடிக்கணும் அப்படின்னா அது கிரிட்டிக்கல் பாத், விச் இஸ் த லாங்கஸ்ட் பாத் ஆன் த நெட்வொர்க். ஆக இது பேர் ஃபார்வர்ட் பாஸ் அப்படின்னு பேர். அதாவது ஆரம்பத்துலேருந்து முடிவுக்கு போகிறோம், ஃபார்வர்ட்.
இப்போ இதே முடிவிலிருந்து ஆரம்பத்துக்கு வருது பேர் பேக்வேர்டுன்னு பேர். இப்போ அதையும் செய்வோம். அதை எப்படி செய்ய போகிறோம்னாக்க இந்த இடத்துல இந்த 29 இங்கே வச்சு ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நாம் 29 முடிக்கணும் அப்படின்னாக்க இந்த இடத்த வந்து இங்கே 10 19 முடிக்கணும். 19 வரைக்கும் முடிக்கலாம். அப்போ தான் 19 10 29 வரும். இது 29 முடிக்கணும்னா இந்த இடத்துல இங்கே 6 ஆக 23 வரைக்கும் முடிக்கலாம். 23 இந்த இடத்துல இருந்தானா போகிறோம். 6 29 இங்கே 29 இது 15 ஆக இந்த இடத்துக்கு 14 வந்தாகணும். இதில் 2 விதமாகவும் பார்க்கணும். 29 15 கழிச்சா 14, 23 7 கழிச்சான்னாக்க 16. ஸோ கம்மியானது 14. அதே போல் இங்கே வந்து 23 8 கழிச்சானா 15, 19 8 கழிச்சா 11. ஆகவே இந்த இடத்துல 11. இங்கே 14 4 போட்டான்னாக்க 10 ஆக 10. இங்கே 14 12 போட்டால் 2, 10 10 போட்டால் 0. ஆகவே 0. கரெக்டாக நம்ம செஞ்சோம்னாக்க 0 வந்து முடியும். இன்னொரு முறை இதையே செய்து காட்டுகிறேன். இப்போ இங்கே 29 ஆரம்பித்தோம்னாக்க 29 முடிக்கணும். இதை முடிக்க வேண்டும்னாக்க இங்கே 10 ஆக இங்கே 19க்குள்ளே இந்த இடத்துக்கு வந்தாகணும். இந்த ஐ ஆரம்பிக்கணும். 19க்குள்ளே ஆரம்பிக்கணும். 19 தாண்டி ஆரம்பிக்க முடியாது. 20 ஆரம்பித்தோன்னா டிலே ஆகிடும். ஆக 19. இந்த 4 பொறுத்த வரைக்கும் 29 6 போச்சுன்னா 23. ஸோ 23 நம்ம ஹெச் ஆரம்பிச்சாகணும். இந்த 3 பொறுத்தவரை 23 7 போட்டுனா 16, 29 15 போட்டுனா 14. ஆகவே 14 இங்கே வந்தாகணும். இதை பொறுத்தவரை 14 4 10, 23 8 கழிச்சானா 15, 19 8 கழித்தால் 11. ஆகவே இங்கே 10. இங்கே 14 12 கழிச்சா 2, 10 10 கழிச்சா 0. ஆக 0. ஸோ கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா 0 வந்து முடியும். அது பேர் பேக்வேர்ட் பாஸ். கடைசியிலேருந்து முதல்ல வருது. இப்போ இந்த ஃபார்வர்ட் பாஸையும் பேக்வேர்ட் பாஸையும் கூர்ந்து கவனித்தால் there will be a path from one to end where both the labels will be equal. ரெண்டும் சமமாக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தா 0 0 10 10 14 14 29 29. மீதி பாத்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 4 5 4 6 பார்த்தீங்கன்னா 1 சரியாக இருக்குது, 2 சரியாக இருக்குது, 4 சரியாக இல்லை. ஆக அது பாத் கிடையாது. ஸோ கிரிட்டிக்கல் பாத் என்பது எந்த நோட்ஸ்லாம் நம்பர் கரெக்டாக இருக்கோ அது. ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 6. ஸோ 1 to 2, 2 to 3, 3 to 6ங்கிறது கிரிட்டிக்கல் பாத். அதோடைய 29 இதை கூட்டினீங்கன்னா வரும் 10 4 14 15 29. ஸோ ப்ராஜெக்ட் கேன் பி கம்ப்ளீட்டட் இன் 29 days. மறுபடியும் சொல்கிறேன், வாட் இஸ் த அர்லியஸ்ட் டைம், எவ்வளவு சீக்கிரம் ப்ராஜெக்டை முடிக்க முடியும்னு கேட்டால் லாங்கஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும், ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியும்னு கேட்டானாக்கா ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கும். ப்ராஜெக்ட்டுங்கிற வார்த்தை இருந்தாலும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்தாலோ கிரிட்டிக்கல் பாத் என்று அர்த்தம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் 1 2 3 6 என்பது கிரிட்டிக்கல் பாத். 1 to 2ங்கிறது ஏ, 2 to 3ங்கிறது சி, 3 to 6ங்கிறது ஜி. இந்த ஏசிஜிங்கிற 3 ஆக்டிவிட்டியும் வரிசையாக செய்யணும். மற்றதெல்லாம் பேரலாக செய்யலாம். இதை செய்து கொண்டிருக்கும் போதே மற்றதை செய்ய முடியும். அப்படி செய்தால் 29 நம்ம எல்லாத்தையும் முடிக்க முடியும். அதுதான் கிரிட்டிக்கல் பாத்.
அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து இன்னொன்று கேள்வி கேட்கலாம். இப்போ இங்கே வந்து ஈக்குவலாக இருக்குது, இங்கே ஈக்குவலாக இல்லை, அதனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இது மூணும் கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்குது, அதனால கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்று பெயர். மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. அப்போ மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையான்னு கேட்டால் மற்றது முக்கியம்தான். இப்போ பிஏ முடிக்காமல் நீங்கள் ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. பி வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, ஆனால் பிஏ முடிக்காமல் நீங்கள் ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. பிஏ முடிச்சாகணும், ஆனால் பி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஏன் அப்படிங்கிற உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ரெண்டு லேபிளுக்கும் என்ன அர்த்தம், சதுரத்தில் போட்டிருக்கிற நம்பருக்கும் முக்கோணத்தில் போட்டிருக்கிற நம்பருக்கும் என்ன அர்த்தம், எப்போவுமே சதுர நம்பர் பெருசாக இருக்குமா முக்கோணத்தை விட அப்படின்னு சில கேள்விகள் வரும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் எடுத்துக்கொண்டு போனால், இங்கே ஆரம்பித்தோம், 0ல் ஆரம்பித்தா அர்லியஸ்ட் 10ல் இதை முடிக்க முடியும், 21ல் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற. ஸோ எர்லியஸ்ட்டுங்கிறது சதுரத்துக்குள்ளே இருக்கிற நம்பர் நமக்கு சொல்கிறது. லேட்டஸ்ட் அப்படி கடைசியாகங்கிறத முக்கோணத்தில் இருக்கிற நம்பர் சொல்கிறது. அதாவது அர்லியஸ்ட்டாக இங்கே 21 ரீச் பண்ணிடலாம், ஆனாலும் இங்கே வரதுக்கு 29 ஆகும், 27ல் வர முடியாது, ஏன்னா 14 + 15 வருது. அதே இங்கே 29ல் முடிக்கணும்னாக்க இங்கே 23 வரைக்கும் கூட நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். அர்லியஸ்ட் இங்கே 21 வர முடியும், ஆனால் 23 வரைக்கும் வந்தால் கூட பரவாயில்ல. ஸோ சில ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கரெக்டாக அந்த குறியோடு முடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கு வந்து ஸ்லாக் அல்லது ஃப்ளோட் என்று பெயர். ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம், பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ஆக்சுவலாக 3 வகையான, இதுக்கு 3 பேர் இங்கே கொடுத்தேன். இந்த ஸ்லாக்லேயே 3 வகையான ஸ்லாக் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லாக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளோட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளோட்லேயே 3 வகையான ஃப்ளோட்ஸ் இருக்குது. டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்ட் ஃப்ளோட் அப்படின்னு 3 இருக்குது. ஆனால் நம்ம வந்து டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி எடுத்துட்டானாக்கா பி, இப்போ பி வந்து இப்போ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏசிஜி என்பது கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கிரிட்டிக்கல் இல்லாத ஆக்டிவிட்டீஸ் என்ன, பி, டி, இ, எஃப், ஹெச், ஐ. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ. 6 ஆக்டிவிட்டி கிரிட்டிக்கல் இல்லாதவை. இப்போ பி எடுத்துக்கொண்டால் 0ல் ஆரம்பித்து 14ல் இந்த இடத்துல வரணும், ஆனால் பிக்கு வேணுங்கிறது 12 தான். ஆகவே பி கிட்டக்க நம்ம எக்ஸ்ட்ரா 2 நாள் நமக்கு டைம் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்குது ஃப்ளெக்சிபிளாக. இந்த இடத்துக்கு 14க்குள்ளே வரணும். ஸோ 0ல் ஆரம்பித்தா பி 12 நாள் எடுத்துக்கும், 14ஆம் நாளுக்குள்ளே முடிஞ்சால் போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியோடைய டோட்டல் ஃப்ளோட் வந்து 2. அதே போல் நீங்கள் டி எடுத்தீங்கன்னாக்க, டி இங்கே இருக்குது, 10, 19 இங்கே வருது. ஸோ ஃப்ளோட் வந்து 1. 10, 8, 18, 19 வருது. இ எடுத்துக்கொண்டால் 21, 23 ஆக ஃப்ளோட் 2. எஃப்ஐ எடுத்துக்கொண்டால் இல்லை, இ எடுத்துக்கொண்டால் 2 இல்லை, இ ஆரம்பம் வந்து 10, இங்கே 21, இங்கே 23. ஸோ இங்கே ஃப்ளோட் எடுத்துட்டானாக்கா இதுக்கு வந்து அர்லியஸ்ட்டு நம்ம 21 இந்த இடத்துல வரணும், ஆனால் இங்கே 10ல் தான் அர்லியஸ்ட்டு ஆரம்பிக்க முடியும். லேட்டஸ்ட்டு 23ல் வந்து ஈயை முடித்தா போகிறோம். ஆகவே 13. ஈயை பொறுத்த வரைக்கும் 13. டிஏ எப்படி சொன்னோம், 1 இல்லை, 10, இல்லை 5. அர்லியஸ்ட்டு 10க்கு ஆரம்பிக்க முடியும், அர்லியஸ்ட்டு முடிக்கிறது 18, ஆனால் லேட்டஸ்ட்டு முடிக்கிறது 23. ஆகவே 5. எஃப்ஐ பொறுத்தவரை 14 ஆரம்பிக்கணும், அர்லியஸ்ட் ஆரம்பிக்க முடியும், 7, 21 அர்லியஸ்ட் முடிக்க முடியும், 23 வரைக்கும் டைம் இருக்குது, 2. ஹெச் வந்து 21ல் ஆரம்பித்து 27, ஆனால் 29ல் முடித்தா போகிறோம், 2. ஐ வந்து 18ல் ஆரம்பித்து 28, 29ல் முடித்தா போகிறோம், 1. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
ஃப்ரீ ஃப்ளோட் இண்டிபெண்ட் ஃப்ளோட்டுங்கிறது அதை சார்ந்து தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஃப்ளோட்டை வந்து இப்போ பியில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னாக்க எஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது தான் ஃப்ரீ ஃப்ளோட் இண்டிபெண்ட் ஃப்ளோட் என்று சொல்லும் மற்ற 2 வகை ஃப்ளோட்கள். இப்போதைக்கு நம்ம இந்த டோட்டல் ஃப்ளோட்டை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். ஸோ டோட்டல் ஃப்ளோட்டுங்கிறது என்னன்னாக்கா, ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கொண்டால், ஆக்டிவிட்டி ஜேயை எடுத்துக்கொண்டால், லேட் ஃபினிஷ் ஆஃப் ஜே மைனஸ் early start of j minus duration of j. The late finishங்கிறது இந்த வயலட் கலரில் முக்கோணத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. early startங்கிறது இந்த ஆரம்பத்தில் சதுரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. djங்கிறது இந்த நம்பர் டியூரேஷனுங்கிறது. ஸோ இது டோட்டல் ஃப்ளோட் என்று இதை வைத்துக்கொண்டு நம்ம டோட்டல் ஃப்ளோட்டை கண்டுபிடிக்கலாம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃப்ளோட்டே இருக்காது. இப்போ ஜியை பார்த்தீங்கன்னா 14ல் ஆரம்பிக்கிறோம், 15, 29, 29ல் முடியும். ஸோ கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃப்ளோட் கிடையாது. மற்றபடி இங்கே இருக்குது. இதுதான் சிபிஎம் அப்படிங்கிறது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம இதோட சிபிஎம் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தி கொள்ளலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். இப்போ அர்லியஸ்ட் டைம் வந்து 29 சொல்லியிருக்கோம். 30 நாளில் முடிக்க முடியுமா? முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடைக்கிறது. ஸோ கிரிட்டிக்கல் பாத்தில் கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். 28 நாளில் முடிக்க முடியுமா என்று கேள்வி வரும். இதை பொறுத்தவரை 28 நாளில் முடிக்க முடியாது. ஏன்னா 29 நாள் தேவைப்படும் நம்ம பார்த்தாச்சு. எப்போ 28ல் முடிக்க முடியும்? இந்த டியூரேஷன்லாம் குறைச்சானா தான் 28ல் முடிக்க முடியும். இப்போ கொடுக்கப்பட்ட டியூரேஷனில் முடிக்க முடியாது. எப்போ எதனுடைய டியூரேஷனை குறைச்சா முடிக்க முடியும்? இந்த 3 கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட டியூரேஷனை ஒரு நாள் குறைக்க முடியும் என்றால் 29ஐ நம்மால் 28ஆக ஆக்க முடியும். இப்போ நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட டியூரேஷனை குறைச்சானாக்க நம்மளுக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது. இந்த ஐடியா வந்து கிட்டத்தட்ட நீங்கள் டூவலில் போன இதில் படிக்கும்போது இரட்டை டூவலோட ஐடியா சொன்னோம். ரிசோர்ஸ் ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆச்சுனாக்கா தான் அதுக்கு வேல்யூ இருக்குது. ரிசோர்ஸ் ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகலைன்னா அதோடைய மதிப்பு 0 அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பாத்தில் இருந்தான்னா தான் அதை குறைச்சானா நமக்கு லாபம் வரும். இது கிரிட்டிக்கல் இப்போ இந்த 11ஆக இருந்தால் 12 11 ஆக்கினா கூட இந்த 14 மாறாது. ஏன்னா இங்கே 10 நாளும் 14ல் வந்துடும். ஆகவே அந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோடைய டியூரேஷனை குறைச்சி நம்மளால் ப்ராஜெக்ட் டியூரேஷனை குறைக்க முடியும். ஸோ இந்த 3ல் எந்த இது குறைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, எதுக்கு இப்போ ஒரு குறைக்கணும் அப்படின்னாக்க அதிகம் செலவு பண்ணால் தான் குறைக்க முடியும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு 7 நாள் ஆகுது, அதுக்கு இவ்வளோ பணம் செலவாகுது. அது 6 நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னாக்க இன்னும் அதிகம் பணம் செலவழிக்கணும். ஸோ எந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு குறைந்த அளவு பணம் அதிகமாக செலவழித்து குறைக்க முடியுமோ அதை முதலில் செய்து இதை குறைக்க ட்ரை பண்ணும். அதுக்கு வந்து கிராஷிங் என்று பெயர். அதுவும் இந்த சிபிஎம் சம்மந்தப்பட்டது. ஆக இந்த கிரிட்டிக்கல் பாத் வந்து லாங்கஸ்ட் பாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்வர்ட் பாஸ், பேக்வர்ட் பாஸ் இதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். இப்போ அடுத்த ஒரு இதை பார்க்கலாம். இப்போ இந்த சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டோம், ப்ரெசிடென்ஸ் கொடுத்துட்டோம், டியூரேஷன் கொடுத்துட்டோம். அதாவது இந்த ஏ பண்ணானா 10 நாள் ஆகும், பி பண்ணானா 12 நாள் ஆகும். இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு பேர். அதாவது 10 கொடுத்துட்டோன்னா 10 தான், அது 9ஆகவும் மாறாது, 11ஆகவும் ஆகாது, அதே வேல்யூவில் தான் இருக்கும்னா டிட்டர்மினிஸ்டிக். இப்போ இதே கொஞ்சம் மாறும் அப்படின்னாக்கா ப்ராபபிலிஸ்டிக் என்று சொல்வது. இப்போ டியூரேஷன் எவ்வளோ ஆக்குரேட்டாக தெரியும் உங்களுக்கு இங்கே 10ன்றத அப்படின்ற கேள்வி எழலாம். அப்போ என்ன பண்ணுவோன்னாக்கா, சரி 10னாக்கா இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா குயிக்காக செஞ்சோன்னா 8 நாளில் முடிக்க முடியும். நார்மலாக பண்ணால் 10 நாள் ஆகும், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 12 கூட ஆகும், அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. ஆக இந்த டியூரேஷனை வந்து 3 விதமாக மெஷர் பண்ணுவோம். ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி, பெசிமிஸ்டிக் அப்படிங்கிற 3 விதமாக பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது. அது பேர் PERT என்ற பெயர், ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக், PERT என்று பெயர். இப்போ PERT வந்து ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டு PERT வந்து நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்போ 4 ஆக்டிவிட்டி தான் வச்சுருக்கோம். அது பேர் ஏபிசிடி என்று பெயர். இந்த ஆக்டிவிட்டிக்கு இப்போது எப்படி நம்பர் கொடுக்குறோன்னா 8, 10, 12. ஏக்கு 8, 10, 12. பிக்கு 4, 6, 8. சிக்கு 5, 7, 9. டிக்கு 8, 12, 16. அதாவது இந்த ஏவை பொறுத்த வரைக்கும் 3 டியூரேஷன் கொடுத்துருக்கோம். 8, 10, 12 3 கொடுத்துருக்கோம். எவ்வளவு சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது 8. அது பேர் ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு பேர். ஆப்டிமிசம்னாக்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காருன்னா நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு வேகமாக செய்யக்கூடிய ஒரு நேரம், அது ஆப்டிமிசம். ரொம்ப லேட் வந்து பெசிமிசம், பெசிமிஸ்டிக். இது பேர் மோஸ்ட் லைக்லி. சாதாரணமாக இவ்வளவு. ஸோ இந்த 3 வந்து 8, 10 and 12 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஏ, எம், பி அப்படின்னு சொல்வது. ஏனா ஆப்டிமிஸ்டிக், எம்னா மோஸ்ட் லைக்லி, பின்னா பெசிமிஸ்டிக். ஸோ இந்த 3 நம்பரையும் வைத்துக்கொண்டு இதை வந்து ஒரு சாதாரணமாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற அசம்ஷனில் அதனுடைய ஆவரேஜும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் அண்ட் வேரியன்ஸ் ரெண்டும் கண்டுபிடிப்போம். ஆவரேஜுங்கிறது ஏ + 4m + b/6. இது வந்து ஆவரேஜ். வேரியன்ஸ் வந்து b - a/6 the whole square. இந்த 2 ஃபார்முலா வைத்துக்கொண்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் உண்டான ஆவரேஜையும் வேரியன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ a + 4m + b/6. 8, 48, 60. 60/6 வந்து 10. வேரியன்ஸ் வந்து b - a/6 the whole square. 12 - 8, 4. 4/6 the whole square. 2/3 the whole square, which is 4/9. So 4/9 அப்படின்னாக்கா 0.444 அப்படின்னு வரும். 4/9, 40/9 போட்டிங்கன்னா 4 × 36, 44ன்னு வரும். b வந்து a + 4m + b/6. 4 + 24, 28 + 8, 36/6, 6. 8 - 4, 4 தான். ஸோ 0.444. a + 4m + b/6. 5 + 28, 33 + 9, 42, 7. 5 - 9, 4 தான். 0.444. a + 4m + b/6. 8 + 48, 56 + 16, 72/6, 12. 16 - 8, 8. 8/6 the whole square. 4/3 the whole square. 16/9. So 170, 7s are 63, 1.777 அப்படிங்கிறது வேரியன்ஸ். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேல்யூஸ் வந்து இந்த 10, இந்த 6, இந்த 7, இந்த 12. இது நம்ம சிபிஎம் மாதிரி இந்த 4 வேல்யூஸை எடுத்துக்கொண்டு செய்யலாம். இது ரொம்ப எளிதான ரொம்ப சின்ன நெட்வொர்க் இது. ஸோ ஸ்கொயர் போட்டோன்னா 0ல் ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே 10, இங்கே 6, இங்கே 6 + 12, 18, 10 + 7, 17, 18. இங்கே 18, 7 வந்ததுன்னா இங்கே 11, இங்கே 18ல் 12 வந்ததுன்னா 6. ஸோ 6 - 6, 0. 11 - 10, 1, 0. ஆக கிரிட்டிக்கல் பாத் வந்து 18. ஸோ 6 + 12,
இதுதான் கிரிட்டிக்கல் பாத். ஸோ இந்த போர்ஷன் வந்து பர்ட்டும் சிபிஎம்மும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இதுதான் கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத்துங்கிறது பிடி 1 3 4 with 18. எக்ஸ்பெக்டட் டைம் சாதாரணமாக பண்ணால் 18 நாளில் முடிக்கலாம். 18 நாளை விட அதிகமாகவும் ஆகலாம், 18 நாட்களை விட குறைவாகவும் ஆகலாம். ஏன்னா 3 இது இருக்குது, ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி, பெசிமிஸ்டிக். இப்போ 18 நாளில் முடிக்கலாம். இப்போ வந்து அதை 15 நாளில் முடியறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, 19 நாளில் முடியறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரிட்டிக்கல் பாத்தினுடைய வேரியன்ஸை கூட்டணும். வேரியன்ஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத் variance is equal to 0.444 plus 1.777 வந்து 1 2 12 1.22 வருது. அதோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிட்டத்தட்ட 1.1. 11 11s are 121. ஸோ 1.1 என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக எடுத்துக்கொண்டு what is the probability that we can complete it in 15 days அப்படின்னாக்கா x minus mu by sigma அப்படின்னு போட்டுட்டு 15 daysல முடிக்கிறதுக்கு 15 minus mu 18 by sigma 1.1 which is minus 3 by 1.1 which is 30 by 11. 11 2s are 22, 8 11 7s are 77. minus 2 point z is equal to போட்டால் இப்படி வருது. இதை எடுத்துக்கொண்டு ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வில் போய் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கில் இருக்கும், ஸ்டாண்டர்ட் நார்மல் இருக்கும். ஸோ இங்கே வந்து மியூ வரும், ஸ்டாண்டர்ட் நார்மலில் இங்கே 0 வரும். ஸோ z is equal to 0. ஸோ z equal to minus 2.77 எங்கே வருது, இங்கே minus 2.77 எங்கே வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா அதுதான் அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்து நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி இங்கே என்ன வருதோ அது கிடைக்கும். அந்த நார்மல் டேபிள்லேருந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு இது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங்னாக்கா இந்த z ஈக்குவல் டு minus 2.777க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும், அந்த ஏரியாவை பார்க்கணும். சாதாரணமான அசம்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மலில் இந்த டோட்டல் ஏரியா 1ன்னு பேர். ஆகவே இப்போ வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி யூ கேன் ஃபினிஷ் இன் 18 daysன்னு போட்டிங்கன்னா 18 minus 18 by 1.1 which is 0. ஸோ இங்கே 0.5. So 50% probability or 0.5 probability that the project can be completed in 18 days. What is the probability that we can complete it in 21 days னு வந்ததுனாக்கா 21 minus 18 by 1.1 which is again plus 2.77. ஸோ இங்கே வந்துடும் z equal to plus 2.77 இங்கே. ஆக இந்த ஃபுல் ஏரியாவும் வந்துடும், ஆல்மோஸ்ட் 1க்கு கிட்டக்க வந்துடும், 0.9க்கு மேலே வந்துடும். அதனால் 0.95க்கு மேலே கூட வந்துடும். அதனால் வெரி ஹை ப்ராபபிலிட்டி தட் வி கேன் ஃபினிஷ் இட் இன் 21 days. ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸும் பர்ட்டை வைத்துக்கொண்டு செய்ய முடியும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் இட் விதின் அ சர்டன் டைமுங்கிறது. அதை குவிக்காக சொல்லணுன்னாக்கா சிபிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு இந்த கிரிட்டிக்கல் பாத் ஆக்டிவிட்டீஸோட வேரியன்ஸை மட்டும் எடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்னால் அந்த வேரியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரூட் எடுக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் மைனஸ் மியூ பை z ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா போட்டு பண்ணுறது பேர். பர்ட்டில் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஆக இதோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம முடிச்சுக்கிறோம். கடைசியாக வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். அதையும் ஒரு உதாரணத்தின் மூலமாகவே அதை செய்யலாம்.
இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நீங்கள் இந்த மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் அப்படின்னு பேர். அதிகமாக எவ்வளவு அனுப்ப முடியும், எங்கேருந்து எங்கே அனுப்பணும், 1லேருந்து 5க்கு அனுப்பணும். ஸோ 1 வந்து சோர்ஸ் அப்படின்னு பேர், 5ங்கிறது சிங்க் அப்படின்னு பேர். ஜென்ரலாக சிங்க் அப்படின்னாக்க தொட்டி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய தொட்டி இருக்குது, இங்கேயும் ஒரு இங்கே ஒரு தொட்டி இருக்குது. இதெல்லாமே தொட்டிகள் மற்றதெல்லாம். இங்கேருந்து இதுக்கு அனுப்பணும். அனுப்பும்போது இது பைப் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இதில் 20 வரைக்கும் அனுப்பலாம், இதில் 40 வரைக்கும் அனுப்பலாம், இதில் 35 வரைக்கும் அனுப்பலாம். அந்த மாதிரி கெப்பாசிட்டி, அதோடைய எவ்வளவு கொள்ளுமோ அந்த கெப்பாசிட்டிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது காஸ்ட் இல்லை, விலை இல்லை. இது வந்து எவ்வளோ கொள்ளும் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ அனுப்ப முடியும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் என்று பெயர். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம். இப்போ வந்து 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கொண்டு பண்ணோன்னாக்க இதில் 20 அனுப்ப முடியும், இங்கே 20 அனுப்ப முடியும், இங்கே 35 அனுப்ப முடியும், இங்கே 25 அனுப்ப முடியும். ஆக இந்த பாத் வழியாக 20 அனுப்ப முடியும். ஏன்னா மினிமம், ஏன்னா இதில் 20 தான் அனுப்ப முடியும். இந்த 20 இங்கே வரும், அதே தான் இங்கே போகும். இங்கே 25 இது கொள்ளும்னாக்க கூட இங்கேருந்து 20 தான் வருது. ஆகவே மினிமம் 20 தான் அங்கே போகும். ஸோ 20ன்னு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இதை 20ன்னு ஆக்கிடுறோம். 20, இது 20, இது 20, இது 20. ஆக இங்கே இனிமேல் அனுப்ப முடியாது. இங்கே 15 அனுப்பலாம், இங்கே 5 அனுப்பலாம். அடுத்தது வந்து நம்ம 1 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 1 to 3, 3 to 4, 4 to 5. இங்கே 40 அனுப்பலாம், இங்கே 15 அனுப்பலாம், இங்கே 5 தான் அனுப்ப முடியும். ஆகவே 5. ஸோ இங்கே 40 பக்கத்தில் 5 வந்துடும், இங்கே 25 ஆகும், இங்கேயும் 25 ஆகும். இப்போ இது முடிஞ்சு போச்சு, இது அனுப்ப முடியாது. அடுத்தது 1 3 5 அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 1 3 5னாக்கா இங்கே வந்து 35 அனுப்பலாம், இங்கே 20 அனுப்பலாம். ஆக மொத்தம் 20 அனுப்பலாம். ஸோ 20 அனுப்பும்போது இங்கே 40க்கு 25 ஆகும், இங்கே 20 ஆகிடும். இப்போ வேறு தான் அனுப்ப முடியுமா பார்க்கலாம். ஸோ இங்கே முடிஞ்சு போச்சு, இப்படி தான் வரணும். ஸோ இப்படி வந்தால் இப்படி போய் இப்படி தான் போக முடியும். இது இங்கே முடிஞ்சு போச்சு, இங்கே இப்படி போக முடியும், முடிஞ்சு போச்சு. வேறு எப்படியும் பண்ண முடியாது. ஆக இந்த முறையில் நம்ம பண்ணினோன்னாக்க நம்மளால் 45 அனுப்ப முடியும். இப்போ இதே நம்ம வந்து இன்னொரு விதமாக எடுத்துக்கொண்டு அனுப்பினால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ 1 2 3 4 5ன்ற மாதிரிலாம் அனுப்பிச்சோம், அனுப்பாமல் சின்ன சின்ன பாத் வழியாக அனுப்பிச்சோன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல 1 2 5 அனுப்பலாம், 1 2 5 அனுப்பலாம். இப்போ வேறு கலரில் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே ஸோ 1 2 2 5. ஸோ இதில் 20, இதில் 10. ஆக 10 அனுப்ப முடியும். ஸோ இங்கே இதுக்கு கீழே 10 அப்படின்னு எழுதிக்கலாம், இதுக்கு கீழே 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 2 5 பண்ணியாச்சு. அடுத்தது 1 3 5 அனுப்புகிறோம். ஸோ 1 3 40, 3 5ல் 20. ஆக 20 அனுப்பலாம். அது வந்து அதுக்கு கீழே காமிக்கிறேன். ஸோ இங்கே 40ல் 20, கலர் வேறு கலரில் காமிக்கிறேன், 20. இங்கேயும் 20. ஸோ 1 2 5, 1 3 5 தான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிற பாத்து, 2 2 ஆர்க்கில் போகிறது. அடுத்தது 1 2 4 5 பண்ணலாம். 1 2 4 5. 1 2ல் 10 போகும், 2 4ல் 20 போகும், 4 5ல் 25 போகும். ஆக 20 அனுப்பலாம். ஸோ இது 20 ஆகிடும், இது முடிஞ்சு போயிடும். இங்கே வந்து 20 அனுப்பலாம்.
1 2 4 5 இதில் 10 இருந்தது. 10 இருந்தது. 1 2ல் ஏற்கனவே 10 அமிச்சிட்டோம். அதனால இங்கே இதில் வந்து 10 போகும், இதில் 20 போகும், இதில் 25 போகும். ஆக 10 தான் இங்கே போகும். ஸோ இது 20ஆக வந்துவிடும். 2 4ல் 10, இதில் 10. ஸோ 1 2 4 5 பண்ணலாம். இப்போ வந்து 1 3 4 5 பண்ண முடியும். ஸோ 1 3 4 5 பண்ணால் 1 3ல் 20, 3 4ல் 35, இங்கே 15. ஆக 15 போகும். ஸோ 1 3, ஸோ இங்கே வந்து 15 நாள் இங்கே 35 ஆகும். 1 3 4, இங்கே 15, இங்கே 25. ஸோ 1 2 எல்லாம் பண்ணிட்டோம். 1 2 4 5, 1 2 3 4 5 முடியாது. ஆக இங்கே 45, இங்கே வந்து 20 30 30 40 55. ஸோ முதல் வழிப்படி என்ன பண்ணோன்னாக்கா, பெரிய நீளமான பாதைகளை எடுத்துக்கொண்டு போன போது இங்கே 45 தான் கிடச்சிது. சின்ன சின்ன பாதைகள் எடுத்துக்கொண்டு போகும்போது 55 கிடச்சிது. ஆகவே இது நமக்கு உகந்தது. ஸோ நம்ம வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது பேர் ஷார்ட்டஸ்ட் ஆக்மெண்டிங் பாத் அல்காரிதம் என்று பெயர். பாத் வந்து எவ்வளவு சின்னதாக இருக்கோ அவ்வளவு சின்னதாகலேருந்து ஆரம்பித்து கொண்டு போனோன்னாக்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பெயர் ஷார்ட்டஸ்ட் ஆக்மெண்டிங் பாத் அல்காரிதம் என்று பெயர். ஆனால் இதில் பண்ணும்போது பெரிய பெரிய பாத் எடுத்துன்னு போக 45ல் முடிஞ்சிடுது. அப்போ இதுவும் நமக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா? ஏன் இது கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு, எப்படி இந்த 45லேருந்து 55 கொண்டு வருவது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ டிஃப்ரெண்ட் கலரில் காமிச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது ஏற்படலாம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இரண்டாவது சொல்யூஷன் அங்கே ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ ஆக இதை நான் அழித்து விடுகிறேன். முதல் சொல்யூஷனை மட்டும் இங்கே வச்சுட்டுருக்கோம். ஆனால் இந்த 55 நமக்கு தெரியும், 55 கிடச்சிருதுங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து இப்போ நம்ம வைத்து கொண்டிருப்பது இந்த சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன்லேருந்து பாக்கி 10 நம்ம எப்படி அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இது 3 இப்படி தான் நம்ம எடுத்தோம். ஸோ இப்படி இதான் இந்த எல்லோவில் காமிச்சிருக்கிறது தான் இந்த இது. இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு பாத்தை உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். அது என்னன்னாக்கா 1 3 2 5 அப்படிங்கிறத நான் ஒரு பாத்தை எடுத்து காமிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு 1 3 2 5 வழியாக அனுப்ப போகிறேன். இதை நான் சொன்ன உடனே நீங்கள் சொல்லுங்கள் தப்பு, ஏன்னா 1லேருந்து 3க்கு அனுப்ப முடியும், 3லேருந்து 2க்கு எப்படி அனுப்ப முடியும்? அனுப்ப முடியாது. ஏன்னா ஆரோ வந்து 2லேருந்து 3க்கு தான் ஆரோ இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இந்த 1 3ல் என்னால் 15 அனுப்ப முடியும். இந்த 3 2ல் அனுப்பினேன்னா என்ன அர்த்தம்னாக்கா, 2 3லேருந்து குறைக்கிறேன் என்று அர்த்தம். இப்போ 3 2ல் நான் 10 அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் 2லேருந்து 3ல் 20 வந்துருக்கு இல்லையா, அது 10ஆக மாறிவிடும். ஆர் 3 2ல் நான் 5 அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த 5 இப்படி அனுப்பும்போது இந்த 2 3ங்கிறது 15ஆக மாறிவிடும். ஸோ ஆக ஆப்போசிட் டைரெக்ஷன் அனுப்புறதுங்கிறது என்னென்னா, இருக்கிறதை எடுப்பது, குறைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ குறைக்க முடியும்? 20 வரைக்கும் குறைக்க முடியும். ஸோ 3 2ல் என்னால் 20 வரைக்கும் குறைக்க முடியும். 2 5ல் என்னால் 10 வரையும் அதிகரிக்க முடியும், 10 வரைக்கும் அதிகரிக்க முடியும். ஆக இந்த மினிமம் 10. ஸோ 1 3 2 5 10 கூட்டினீங்கன்னா அந்த 55 வந்துடும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1 3 40 வந்து 35ஆக மாறும், இந்த 20 10ஆக மாறும், இந்த 10 10ஆக மாறும். அது எப்படி டக்குன்னு குறைச்சி கூட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதை நீங்கள் அழகாக இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா அது புரியும். அதாவது இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த குறைத்ததோட அர்த்தம் என்னன்னாக்கா, இந்த 20லேருந்து 10 இப்படி அனுப்பாமல் 20ஐயும் இப்படி அனுப்பாமல் 10 இங்கே டைவர்ட் பண்ணி விட்டுறோம். ஆகவே 10 தான் இப்படி வருது, அதான் அர்த்தம். ஸோ 10 தான் இங்கே வருது.
ஸோ பாக்கி இது வழியாக கொண்டு போய் நம்ம முடிச்சுடலாம் அப்படின்னு நம்மளால் அதிகரிக்க முடியும் ஒரு 10 அப்படிங்கிற ஐடியா. இது பேர் பேக்வேர்டு ஆர்க் பாத் அப்படின்னு பேர். ஸோ எந்த விதமான எப்படி ஆரம்பித்தாலும் ஒரு பாயிண்டில் நம்ம மாட்டின்றுவோம், அதிகம் அனுப்ப முடியாதுங்கிற நிலைமையில் மாட்டிக்கொண்டு விடுவோம். அப்போ பேக்வேர்டு ஆர்க்கை வைத்துக்கொண்டு கணக்கை முடிக்கணும். ஆனால் எதுக்கு அந்த சங்கடமே வேணாம் அப்படின்னாக்க சின்ன சின்ன ஷார்ட்டஸ்ட் ஆக்மெண்டிங் பாத் அப்படிங்கிற முறையில் இதை வைத்துக்கொண்டு பண்ணாக்க எளிதாக பேக்வேர்டு ஆர்க்கே தேவைப்படாமல் முடிந்துவிடும். ஸோ ஆக ஷார்ட்டஸ்ட் ஆக்மெண்டிங் பாத் முறையில் நம்ம எடுத்துன்னு போனோம்னாக்க எளிதாக இந்த கணக்கு முடிந்துவிடும். மேக்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது முடிந்துவிடும். இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை இதில் பார்த்து கொண்டு நம்ம முடிக்கலாம். இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சொல்யூஷனை எடுத்துக்க போகிறேன். இந்த சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். 1 to 5ல் 10. ஸோ 1 to 2 இங்கே 10, 2 to 5 இங்கே 10. இப்படி செய்வதன் மூலம் என்ன பண்ணுறோம்னாக்க இந்த 1 to 5ங்கிற பாத்தில் 1 to 2, 2 to 5 இருக்குது. இந்த 2 to 5 முடிஞ்சு போயிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்சு போகிறத நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி காமிக்கிறேன். இது முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் பாக்கி இருக்குது 1 3 5ல் 20, 1 3 5ல் 20, இது முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே 20, இங்கேயும் 20. 1 2 4 5ல் 10, 1 2 4 5ல் 10, இந்த இது 20ஆக மாறிவிடுகிறது. ஆக இது முடிந்து விடுகிறது. ஸோ இங்கே 10, இங்கே 10. 1 3 4 5ல் 15, ஸோ இங்கே 20, 35, இங்கே 15. ஸோ இது முடிந்து விடுகிறது. இது 25ஆகி முடிந்து விடுகிறது. இங்கே 15, இங்கே 35, 35, மொத்தம் 55. ஆக ஒரு பாத் நம்ம பண்ணும்போதும் ஒரு ஆர்க்கை நம்ம ஃபுல்லாக முடிச்சு விடுறோம். இப்போ இதே படத்தை இந்த முடிந்து போன ஆர்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரைஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5, இது முடிஞ்செடுத்து. ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த நெட்வொர்க்கால் நம்ம 1லேருந்து 5க்கு அனுப்ப முடியுமோ? முடியாது. ஸோ எப்போ சொல்யூஷன் ரீச் பண்ணுறோன்னாக்க ஒரு பாயிண்டில் when the source and sink get completely disconnected. இதை ஒரு பாத்துலேயும் ஒரு ஆர்க்கை முடிக்கிறோம். அந்த முடிச்சதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பண்ண ஒரு இடத்துல அது கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட். 1லேருந்து 5க்கு நம்மளால் அனுப்ப முடியாது. அப்போ பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணுறது பேர் ஒரு கட் என்று பெயர். கட்டுங்கிறது இதான் கட்டு. இங்கே இது கட்டு, இது கட்டு. 5 தனியாக போய்டுறது, 1 2 3 4 சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 5 நோடில் கட்டை எப்படி வேணால் பண்ணலாம். 1 2 3 4 5, இது ஒரு கட்டை. இது ஒரு கட்டாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இந்த 1 2 3 4லேருந்து 5க்கு போகிறதெல்லாம் முடிஞ்சு போய்டுறது. அந்த கட்டினுடைய கெப்பாசிட்டி 55. அது இந்த சொல்யூஷன். இப்போ 1 2 3 4 5ன்னு கூட பண்ணலாம். அது வேற ஒரு கட், அதுக்கு வேற ஒரு கெப்பாசிட்டி. அந்த மாதிரி நிறைய கட் வரும்பொழுது எந்த கட்டுக்கு மினிமம் கெப்பாசிட்டி வருதோ அதுதான் சொல்யூஷன். இந்த கணக்கை பொறுத்தவரை 1 2 3 4 ஒன்றாகவும் 5 இன்னொரு கட்டாகவும் வைத்துக்கொண்டு கெப்பாசிட்டி பார்த்தோம்னாக்க 55 தான் மினிமம். அது பேர் மினிமம் கட் என்று பெயர். இந்த மேக்சிமம் ஃப்ளோ என்பதும் மினிமம் கட் என்பதும் ஒன்றாக இருக்கும். அதாவது இரட்டை ஐடியா வந்துடும். ப்ரைமல் டூவலுங்கிற ஐடியா வந்துடும். மேக்சிமம் ஃப்ளோங்கிறது ப்ரைமல், மினிமம் கட் என்பது டூவல். ஸோ இந்த ஒரு ஃப்ளோவோட ஒரு அசோசியேட்டட் கட்டுன்னு ஒன்று இருக்கும். எந்த இடத்துல மினிமம் கட் வருதோ அதோடைய அசோசியேட்டட் ஃப்ளோ தான் மேக்சிமம் ஃப்ளோ அப்படிங்கிறதையும் காமிக்க முடியும். அதன் பெயர் மேக்ஸ் ஃப்ளோ மின் கட் தியரம் என்று பெயர் அதற்கு.
ஆக இதோடு இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்ப்பதற்கு. ஆனால் இதோட இந்த டாப்பிக்கை முடித்துக்கொள்கிறோம். அடுத்த பாடத்தில் வேறு ஒரு டாப்பிக்கை, புதிதாக ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கொண்டு அதை பற்றி நாம் சில கணக்குகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.